Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் 100 டன் வெள்ளை பூசணியை ரோட்டோரம் கொட்டினர். மாறுபட்ட சீதோஷ்ணம், புழு தாக்குதல் போன்றவற்றால் வெள்ளை பூசணி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 12,000 ரூபாய் வரை விலை கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 2,000 ரூபாய் வரை விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருகே தாமிரபரணி ஆற்றில் 2023ஆம் ஆண்டு மழை வெள்ளத்தால் உடைந்த கரை இன்று வரை சீரமைக்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கடந்த வெள்ளத்தில் சிவராம மங்கலம், இரட்டை திருப்பதி உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகள் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன. நீர்வளத்துறையின் அலட்சியத்தால் இந்த நிலை தொடரும் சூழ்நிலையில் மீண்டும் மழை பெய்தால் 5க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளது. மணல் மூட்டைகள் அடுக்காததும் முறையான தற்காலிக சீரமைப்பு செய்யப்படாததும் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளும் பொதுமக்களும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே நுங்கு வியாபாரி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேந்திர சோழகன் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் வெள்ளைப்பதகு பகுதியில் பனங்காய்களை பறிக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில் இச்சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏவை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நந்தி ரெட்டியாப்பட்டி மற்றும் கூரைக்கூண்டு ஆகிய 2 ஊராட்சியில் தலா 30 லட்சம் ரூபாய் செலவில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு ஒப்பந்தம் வெளியிடப்பட்டது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக எம்எல்ஏ சீனிவாசன் கட்டுமான பணியை துவக்கி விடாமல் முட்டுக்கட்டை போட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு விருதுநகர் வடக்கு அதிமுக ஒன்றிய கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விடியா திமுக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உப்பளம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாகனங்களை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட சிறு பழவேற்காடு பகுதியில் இந்திய உப்பு நிறுவனம் உப்பளம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. உப்பளம் அமைத்தால் இப்பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் குடிநீர் மாசு ஏற்படும் என கூறி அப்பகுதி மக்கள் ஜேசிபி இயந்திரம், டிராக்டர் மற்றும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு உள்ளூர் மக்களின் கருத்துக்களை பெறாமல் வலுக்கட்டாயமாக திட்டங்களை திணிக்க முற்படுவதே இதுபோன்ற எதிர்ப்புக்கு காரணம் என கூறப்படுகிறது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சுதா என்ற பெண்மணியை இருவர் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப தகராறில் ஏற்கனவே தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்த சுதாவை அவரது உறவினர்களான செல்வராஜ் மற்றும் அவரது மகன் சூர்யா ஆகியோர் மருத்துவமனைக்குள் புகுந்து தாக்கியுள்ளனர். இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவமனைகள், பள்ளிகள் என அனைத்தும் வன்முறை களமாகி இருப்பதாகவும் எங்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலத்தில் அங்கன்வாடி மையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கன்வாடி மையங்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பும் முன் உள்ளூர் மற்றும் மாவட்ட பணி மாறுதல் வழங்கப்பட வேண்டும், கோடை விடுமுறை மே மாதம் முழுவதும் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல் அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பிலும், வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவுவாயில் பகுதியில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.